மஹதி வந்து பார்த்துக்குருவாரு, எல்லாத்தையும் மஹதி பார்த்துக்குருவாரு. மஹதி தொடர்பாக நம்ம ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கணுமா இல்லையா? மஹதி வந்து பார்த்துக்குருவாருன்னா பாலஸ்தீன மக்களே போராட மாட்டாங்களே, நம்ம எதுக்கு யுத்தம் பண்ணணும், நமக்கு எதுக்கு தளபதிகள், நமக்கு எதுக்கு ஆயுதம், நமக்கு எதுக்கு ராணுவம், எல்லாம் மஹதி வந்து பார்த்துக்குருவாருன்னு பாலஸ்தீன மக்கள் இருக்க வேண்டியதானே? அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மஹதியை பற்றி தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அவர் வர்ற டைமுக்கு வந்துக்கிறட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். மஹதி தொடர்பாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மஹதி மறுமை நாள் அடையாளம்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா? அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது. நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈசா நபியை சந்திப்பாரு, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? மஹதி வந்து ஈசா நபியை சந்திப்பார் என்பதற்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. மஹதிக்கு மார்க்க ரீதியாக மஹதி வந்துட்டார்னா அப்படியாகும், இப்படி மார்க்க ரீதியிலான ஒரு நபி அளவுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா? அப்படி எந்த முக்கியத்துவத்தையும் இஸ்லாம் எந்த இடத்துலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதே மாதிரி பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஹதி வந்து கைப்பற்றுவாரு, இப்படி எல்லாம் நம்ம உலமாக்கள் பேசுறாங்க. எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா? சும்மா சும்மா அடிச்சு விடுறது, அவர் வந்தா செஞ்சிருவார் போல இவரா கற்பனை பண்ணிக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குதான்னா அப்படியும் ஹதீஸ் கிடையாது. ஆனா அவரை பற்றி என்ன வருது? ஒரு நேர்மையான ஆட்சியாளராக இருப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியினுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு நாள் தான் மீதமாக இருக்கும் என்று வைத்தால் கூட அந்த ஒரு நாள் அல்லாஹ் தஆலா நீட்டுவான். அந்த நாள்ல என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். நான் முகமதுன்னா அவர் அதே பெயராக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய தந்தையின் பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கும். அவருடைய வாப்பட பெயரும் அப்துல்லாவா இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய பெயர் அப்துல்லாவாக இருக்கிறது. அநீதியால் நிரப்பப்பட்டுள்ள பூமி முழுவதும் நீதியால் அவர் நிரப்புவார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நீதியான ஆட்சியாளர் வருவார் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அபூ தாவூதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரபு தேசத்தை என் பெயருடைய என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்கிற வரைக்கும் உலகம் அழியாது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்ட ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய பெயரை அவருடைய தகப்பனார் கொண்ட விதமான ஒருவர் வந்து அரபு தேசத்தை ஆட்சி செய்வார் என்று திருமிதியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு தான் மஹதி தொடர்பாக வரக்கூடிய தெளிவான செய்திகளாக இருக்கிறது. அவர் ஒரு ஆட்சியாளர், அவர் வர்ற காலத்துக்கு வருவார், மஹதி வந்து பார்த்துக்குருவாரு, மஹதி வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவாரு, மஹதி வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்துக்குருவாரு. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா? அப்ப மஹதி 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 என்னன்னா, இது இந்த போராட்ட குணத்தோடு நின்று தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக சுதந்திரத்துக்காக போராடுகிறார்களே அவர்களையும் மழுங்கடிக்க செய்கிற பேச்சுக்கள். இது சுதந்திரம் நம்ம எதுக்கு போராடணும், அதான் மஹதி வந்து பார்த்துக்குருவாராமே அப்படின்னு இருந்துருவானா இல்லையா? உண்மையிலேயே அவர் வந்து பார்த்துக்குருவாருன்னா அது வேற விஷயம். அவர் தொடர்பாக அப்படி ஒரு செய்தி சொல்லப்படவில்லை. எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன ராணுவம் தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தோல்வி அடை அங்கு ஏற்பட்ட இழப்புகளை வச்சு தோல்வியை நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. அவங்க தோத்துட்டோம், நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்கிறோம், இனி சண்டை இல்லைன்னு சொன்னாங்கன்னா தான் தோத்துட்டோம் அர்த்தம். அப்படி எதுவுமே இல்லை. அமெரிக்க அதிபரே அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆளை மீட்டுக்கிட்டு போகிற லெவலில் தான் இருக்குது. யுத்தம் பண்ணி செய்ய முடியலன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இஸ்ரேலும் இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணி முழுக்க முழுக்க தோற்று கொண்டிருக்கிறோம், காசாவின் மணலில் புதைந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அந்த மக்களுக்காக நாம் போராட வேண்டும், போராட கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம் குனூத்துன் நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாம் ஓத வேண்டும்.